ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. இன்றைக்கி வந்து மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து டாஸ் ஜெயிச்சு வந்து ஃபீல்டிங் எடுத்துருவாங்க அண்ட் மும்பை இந்தியன்ஸ் வந்து பேட்டிங் ஆட போவாங்க. ஸோ ராயன் ரிக்கில்டன் அண்ட் ரோஹித் சர்மா தான் ஓப்பனர்ஸு. ஸோ ராயன் ரிக்கில்டன் அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஆடும்போது இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 3 ஓவர்ஸில் வந்து 16 ரன்ஸ் தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 5 ரன் ரேட்டில் தான் போயிட்டுருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணி ஆடிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேருமே வந்து 50 அடிச்சிருவாங்க, ரயன் ரிக்கில்டன் அண்ட் ரோஹித் சர்மா. ஸோ 11th ஓவரில் 12th ஓவரில் வந்து 115 சம்திங் அடிப்பாங்க, 116 அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ரிக்கில்டன் அவுட் ஆவார் தீக்ஷனா கிட்ட. ஸோ குட் ஸ்டார்ட்டு, 100 பார்ட்னர்ஷிப் பை போத் ஓப்பனர்ஸு. அண்ட் சூன் ஆஃப்டர் ரிக்கில்டன் காட் அவுட், ரோஹித் சர்மாவும் வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிடுவார், ஒரு ஃபால்ஸ் ஷாட் அடிச்சு லாங் ஆஃப் கிட்ட. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் அண்ட் ஹார்திக் வந்து க்ரீஸ்க்கு வருவாங்க. அவங்க 2 பேரும் வந்து பயங்கரமாக அடித்து ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சொல்லவே வேணாம், அவங்கள அவுட் ஆகவே முடியல, ரொம்ப திணறினாங்க ஆர்ஆர் போலர்ஸு. ஸோ ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. 2 பேருமே வந்து 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காங்க. ஸோ 217 அடிப்பாங்க அவங்க 20 ஓவர்ஸில் மும்பை இந்தியன்ஸு, வித் லாஸ் ஆஃப் ஜஸ்ட் 2 விக்கெட்ஸு. அதிலே தெரிஞ்சிருக்கோம் அவங்க பேட்டிங் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு. அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து சூரியவன்ஷி அண்ட் ஜெய்ஸ்வால் வந்து ஓப்பனிங் ஆடுவாங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மோசமாக ஆடியிருப்பாங்க. சரி, பேட்டிங்கில் தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா பவுலிங்லேயும் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து சூரியவன்ஷியை விக்கெட் எடுப்பார் தீபக் சார். அண்டு தீபக் சார் வந்து சூரியவன்ஷி விக்கெட் எடுப்பார் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்குன்றதை வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அதை பார்க்கலனா வந்து மேலே கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதை நான் வந்து மத்தியானம் போட்டிருந்தேன் அந்த வீடியோவை, அந்த ஷார்ட்ஸை. ஸோ பாருங்கள் மறக்காமல். அண்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ஒரு ஸ்லாக் அடிக்க பார்ப்பார் இவர் சூரியவன்ஷி ஆஸ் யூஷுவல், அவரோட ஃபேவரட் ஷாட் அதுதான். அண்ட் ஒரு ஸ்லாக் அடிக்க போய் இன்சைட் ஆஃப் த பேட்டில் பட்டு வில் ஜாக்ஸ் வந்து கேட்ச் பிடிச்சிருவார். ஸோ அதுதான் நடக்கும். அதுக்கடுத்து வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து அவுட் ஆவார் போல்ட்டு கிட்ட. 2 6 அடிப்பார் ப்ரில்லியண்ட்டாக. அதுக்கப்புறம் வந்து லெங்க்த்தை வந்து அவர் புல் பேக் பண்ணுறாரு. லெங்க்த்தை வந்து புல் பேக் பண்ணி டாப் ஆஃப் த ஸ்டம்ப் அடிக்கிற மாதிரி போட்டிருப்பாரு. டாப் ஆஃப் த ஸ்டம்ப் அடித்து அவரும் அவுட் ஆகிடுவார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டாமினேஷன் தான் பை மும்பை இந்தியன்ஸு. நீங்களே பார்க்குறீங்க எங்கள் ஸ்கோரை, 117 ஃபார் 9. ஸோ அதுலேயே தெரிஞ்சிருக்கும் ஃபுல் டாமினேஷன் தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விக்கெட்டை விழுந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க மும்பை இந்தியன்ஸு. நீங்களே பார்க்குறீங்க, மும்பை இந்தியன்ஸ் வின் பை 100 ரன்ஸு. ஸோ ஒரு டாமினேட்டிங்கான விக்ட்ரி, ஒரு ஒன் சைடட் கேமு, ஃபுல்லி ஒன் சைடட் கேமு. நம்ம பார்த்துருப்போம், சூரியவன்ஷி வந்து லாஸ்ட் கேம் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பார். இந்த கேம் வந்து ஒரு டக் அவுட்டு. ஸோ தட்ஸ் வாட் கிரிக்கெட் டீச்சர்ஸ் யூ. ஒரு கேம் நீங்கள் செஞ்சுரி அடிக்கலாம், ஆனால் அடுத்த மேட்ச்சே நீங்கள் வந்து டக் அவுட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் கிரிக்கெட்டு. ஒரு மேட்ச் அடித்ததுனால வந்து அடுத்த மேட்சும் வந்து நீங்கள் அடிக்கலாம் அப்படின்றது வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான், நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஆடணுன்னா வந்து நீங்கள் பார்த்து பொறுமையாக தான் ஆடணும். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாக் பண்ணியிருப்பார், எல்லா பாலுக்கும் ஸ்லாக் பண்ண போகிறாரு. ஸோ அது கிடையாது கிரிக்கெட்டு. மேபி அவர் இம்ப்ரூவ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் யங்கு தான், 14 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவார். மேட்ச் ஆட ஆட வந்து அவருக்கே புரியும், சரி ஓகே நம்ம ஸ்லாக் பண்ணக்கூடாது எப்போவுமே அப்படின்ட்டு. ஸோ அது மிஸ்டேக்ஸ்லேருந்து புரிஞ்சுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ ஓகே, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துடலாம். இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன், 11 கேம்ஸ், 7 வின்ஸு, 4 லாஸஸ்ஸு. அண்ட் அவங்க வின்னிங் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே லாஸ்ட் 5 மேட்சஸ் வின் தான். லாஸ்ட் 6 மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து. ஸோ செம கம்பேக் பை மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 9th பொசிஷனில் இருந்திருப்பாங்க, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ செம கம்பேக்கு. அண்டு மும்பை இந்தியன்ஸ் ஆர் நோன் ஃபார் த கம்பேக்கு. ஸோ எப்பவுமே வந்து ஒரு சீசனை வந்து ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் வின் பண்ணி ட்ரோஃபி அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து நிறைய சீசன்ஸ் வந்து அந்த 5 சீசனும் வந்து அப்படி தான் ட்ரோஃபி அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான். அண்டு இவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா பொசிஷன் 8, 11 கேம்ஸ் 3 வின்ஸ் தான், 6 பாயிண்ட்ஸு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு 3 கேம்ஸ் இருக்குது. ஸோ 12 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் வர முடியும். ஸோ அவ்வளோதான் அவங்கன்னு நினைக்கிறேன். குவாலிஃபிகேஷன் ஹோப்ஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
இந்த லாஸ் தான் ரீசெண்ட் லாஸு. நெக்ஸ்ட் கேகேஆர் சிஎஸ்கே அண்ட் பிபிகேஎஸ் மேட்ச் இருக்குது. அண்டு அடுத்து வர மேட்ச் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஆர்சிபி சிஎஸ்கே ஒரு மேட்ச் இருக்குது மே 3ன்னு நினைக்கிறேன். அது ஒரு பிளாக் பஸ்டராக இருக்கும். அண்ட் எப்போவுமே வந்து ஆர்சிபி சிஎஸ்கேனா வந்து சொல்லவே தேவையில்ல, எப்பவுமே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. அண்டு இந்த வாட்டி வந்து சிஎஸ்கே வேறு பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க, ஆர்சிபி டாப்பில் இருக்காங்க. ஸோ பயங்கரமான ரைவல்ரி வந்து போயிட்டுருக்குது ஃபேன்ஸ்க்கு நடுவில். அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அந்த மேட்ச்சில். ஸோ தேங்க்யூ. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு உங்களுக்கு வேறு எதனா இது இம்ப்ரூவ் பண்ணணும்னா என் வீடியோவில் அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ. பாய்.